பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 40 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுவது எது? விடை செத்த ஈக்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை கெட்டுப்போக பண்ணுவது எது? விடை சொற்ப மதியீனம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஞானியின் இருதயம் டேஸிலும் மூடனின் இருதயமோ டேஸிலும் இருக்கும். விடை வலது கையிலும் இடது கையிலும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. தான் மூடனென்று எல்லாருக்கும் சொல்லுகிறவன் யார்? விடை மூடன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 5. மூடன் டேஸ் நடக்கிற போதும் மதி கெட்டவனாயிருக்கிறான். விடை வழியிலே நடக்கிற போதும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடுவது எது? விடை இணங்குதல். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. டேஸ் கோபம் உன்மேல் எழும்பினால் டேஸ் விட்டு விலகாதே. விடை அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. பிரசங்கி சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு. அது அதிபதியினிடத்தில் தோன்றும் டேஸ். விடை தப்பிதமே. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. மூடர் எந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள்? விடை மகா உயர்ந்த நிலையில். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார்? விடை சீமான்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. குதிரைகள் மேல் யார் ஏறி போகிறதை பிரசங்கி கண்டார்? விடை வேலைக்காரர். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. டேஸ் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதை பிரசங்கி கண்டார். விடை பிரபுக்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் வெட்டுகிறவன் அதிலே விழுவான். விடை படுகுழியை வெட்டுகிறவன்.
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. எவனை பாம்பு கடிக்கும்? விடை அடைப்பை பிடுங்குகிறவனை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. கல்லுகளால் காயப்படுபவன் யார்? விடை கல்லுகளை பேர்க்கிறவன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. மரத்தினால் மோசப்படுபவன் யார்? விடை மரத்தை பிளக்கிறவன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. இருப்பு ஆயுதத்தை தீட்டாமற் போனால் டேஸ் பண்ண வேண்டியதாகும்? விடை அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. ஒரு காரியத்தை டேஸ் செய்வதற்கு ஞானமே பிரதானம். விடை செவ்வையாய் செய்வதற்கு. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. டேஸ் பாம்பு கடிக்குமே? விடை தடை கட்டப்படாத பாம்பு. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. தடை கட்டப்படாத பாம்புக்கு ஒப்பானவன் யார்? விடை அளப்புவாயன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவைகள் தயையுள்ளவைகள்? விடை ஞானியினுடைய வாய்மொழிகள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. மூடனை விழுங்குவது எது? விடை மூடனுடைய உதடுகள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 23. மூடனுடைய டேஸ் துவக்கம் மதியீனமாயிருக்கும்? விடை வாய்மொழிகளின் துவக்கம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. கொடிய பைத்தியமாயிருப்பது எது? விடை மூடனுடைய வாக்கின் முடிவு. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. மிகுதியாய் பேசுகிறவன் யார்? விடை மூடன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. நடக்கப் போகிறது இன்னதென்று டேஸ் அறியான்? விடை மனுஷன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கேள்வி எண் 27 டேஸ் சம்பவிக்க போகிறதை மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? விடை தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போகிறதை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28 ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணுவது எது? விடை மூடனின் தொல்லை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 29 எங்கு போகும் வழியை மூடன் அறியாதிருக்கிறான்? விடை ஊருக்கு போகும் வழியை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 30 டேஸ் சிறு பிள்ளையுமாய் டேஸ் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. விடை ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசத்திற்கு. கேள்வி எண் 31 எப்படிப்பட்ட தேசம் பாக்கியம் உள்ளது? விடை ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் உள்ள தேசம். பிரசங்கி 10:17. கேள்வி எண் 32 எதினால் மேல் மச்சு பழுதாகும்? விடை மிகுந்த சோம்பலினால். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33 எதினாலே வீடு ஒழுக்காகும்? விடை கைகளின் நெகிழ்வினாலே. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 34 எது சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும்? விடை விருந்து. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35 திராட்சரசம் யாரை களிப்பாக்கும்? விடை ஜீவனுள்ளோரை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 36 பணமோ டேஸ் உதவும்? விடை எல்லாவற்றிற்கும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 37 யாரை உன் மனதிலும் நிந்தியாதே என்று பிரசங்கி கூறுகிறார்? விடை ராஜாவை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 38 யாரை உன் படுக்கையிலும் நிந்தியாதே என்று பிரசங்கி கூறுகிறார்? விடை ஐஸ்வர்யவானை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 39 ஆகாயத்து பறவைகள் எந்த சத்தத்தை கொண்டு போகும்? விடை ராஜாவையும் ஐஸ்வர்யவானையும் நிந்திக்கும் சத்தத்தை. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 40 டேஸ் நிந்திக்கும் செய்தியை அறிவிக்கும்? விடை செட்டைகள் உள்ளது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.